மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் எதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சிந்தித்து செயல்படுவது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு குறிப்பாக அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. பொதுவாக தேவையற்ற பயணங்கள், அதன் மூலமாக மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 12 செவ்வாய், 13 புதன், 14 வியாழன், 15 வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, குறிப்பாக முருகருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.